வணக்கம். பாராளும் பறையர் கழகம். ஆதிப்பறை சிவனின் ஆதிப்பறை சக்தியின் பிள்ளைகளான பறையர் சொந்தங்களுக்கு வணக்கம். பறை சிவன் பறைச்சி அவன் தாயும் மாணவன். ஆணும் பெண்ணும் சமம், ஒவ்வொரு ஆணிலும் பெண் இருக்கிறாள். ஒவ்வொரு ஆணும் XY குரோமோசோம்கள் கொண்டவன் என்று தன் உடம்பிலே இடப்பக்கத்தை சக்திக்கு வழங்கி அர்த்த நாதீஸ்வரராக காட்சி தந்து மனித உருவாக்க தத்துவத்தை மிக எளிமையாக மனிதனுக்கு சொல்லித்தந்தவர் நமது இறைவன், நமது தாயுமானவன் சிவப்பறையன். அவரின் பிள்ளைகளான பறையர்களும் பறைச்சிகளும் நான் பறையன், நான் பறைச்சி என்று சொல்ல பயப்படுகிறார்கள், கூச்சப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் பல 100 வருடங்களாக அந்நிய படையெடுப்புகளாலும் பல இன்னல்களுக்கு உட்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டு வந்ததனால் நான் பறையன், நான் பறைச்சி என்று சொல்ல பயப்படுகிறார்கள். ஒரு இனத்தை எப்படி அழிக்க வேண்டும் என்று முன்பே திட்டமிட்டு எதிரி சதி செய்து வஞ்சகம் செய்து அந்த நிலத்தில் புகுந்து அந்த நிலத்தின் பூர்வக்குடிகளை எப்படி அடிமையாக்குகிறான் என்பதை 2009 தமிழ் ஈழத்தில் ஈழத்தமிழர்கள் எவ்வாறு பல அவலங்களை சந்தித்தார்கள், நாம் வாழ்நாட்களிலே கண்முன் நிகழ்ந்த ஒரு கொடூர சம்பவங்களை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அங்கே ஈழத்தமிழர்கள் தோல்வியடைந்ததால் ஈழத்தமிழர் ஒவ்வொருவரும் அவ்விடத்தை விட்டு தமது சொந்த பூமியை விட்டு வெளிநாடு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று அக்காலத்தில் பறையர்கள் தோல்வியடைந்து தம் நிலங்களை விட்டு வெளியேற இயலவில்லை, தம் பூமியை விட்டு வெளியேற இயலவில்லை. இவர்கள் வெளியேற முயற்சி செய்தாலும் எதிரி விடவில்லை. பறையர்கள் இழந்த சொந்த பூமியிலே, சொந்த நிலத்திலே எதிரிகளுக்கு அடிமையாக வேலை செய்து தாழ்த்தப்பட்டவன் அடிமை என்றே வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள். பிறந்துவிட்டோம், வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை. ஆக இந்த பறையர் இனம் எவ்வளவு பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருந்திருக்க வேண்டும். அப்படி ஆளாகி இருந்ததனால் அந்த செயல்களுக்கு இவர்கள் உட்படுத்தப்பட்டதால் தான் இன்றும் பறையன் பறைச்சி என்று சொல்ல பயப்படுகிறார்கள். எதிரி எவ்வாறு வஞ்சகமிட்டு துரோகம் செய்து பறையர்களை வீழ்த்தினார்கள் என்று பறையர்கள் அறியவில்லை. இவர்கள் வஞ்சகம் கிடையாது, சூழ்ச்சியும் கிடையாது, துரோகமும் பறையர்கள் செய்வதே கிடையாது. இந்த பறையர்கள் நம் இனம் மிக இழந்த மனம் கொண்டவர்கள், மெல்லிய மனம் கொண்டவர்கள். யாருக்குனாலும் உதவி செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மென்மையான மனம் கொண்டவர்களைத்தான் படு பாதகமான செயல்களை செய்து இவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைமுறையிலும் பல பறையர் இனத்திலிருந்து பல தலைவர்கள் உருவாகிறார்கள், பல பறையர்கள் உருவாகிறார்கள்.
எதிர்வினை ஆற்றுவதற்கு இந்த பறையர் இனத்திற்கு பல நற்செயல்களை செய்வதற்கும் பறையர் இனத்திலிருந்தே உருவாகிறார்கள். ஆனால் எதிரி இந்த பறையர் இனத்திலிருந்து உருவாகும் பறையனை எதிர்வினை ஆற்ற இயலாமலே ஆக்கிவிடுகிறார்கள். சில நிகழ்வுகள் பறையர்களிலிருந்து தோன்றிய பறையன் எதிர்வினை ஆற்ற முற்படும்போது அவன் இல்லாமலே ஆக்கப்படுகிறான். ஒவ்வொரு பறையனும் பறையர் இனம் விடுதலை ஆவதற்காக ஒன்றிணைய வேண்டும். பறையர் இடங்களுக்குள் பல சிக்கல்கள், சண்டை சச்சரவுகள் சொந்த பந்தங்களுக்குள் இருக்கத்தான் செய்யும். அவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு பறையன் என்று வரும்போது ஒற்றுமைப்பட வேண்டும். பறையர்கள் ஒவ்வொருவரும் பறையன் பறைச்சி என்று சொல்லும்போதுதான் ஒற்றுமை வரும். ஒவ்வொருவரும் தானாக ஒற்றுமைப்படுத்தி கொள்ள வேண்டும். பறையர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒருவன் பிறந்து வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு பறையனும் சிவப்பறையன், ஒற்றுமையாக வேண்டும். எதிரி எவ்வாறு வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம் செய்து வெற்றி கொள்கிறான் என்ற அந்த துரோகம், வஞ்சகங்களை உள்வாங்கி இவர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும், பறையர்கள் நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றியடைய முடியும். பறையர்கள் வெற்றியடைய வேண்டுமென்றால் ஒற்றுமை மிக மிக அவசியம். பறையர் இனம் ஒன்றாக வேண்டும், வென்றாக வேண்டும். பல 100 வருடங்களுக்கு முன்பு பாரத நாட்டை நோக்கி பாரத நாட்டின் மீது படையெடுத்து வந்த பாரத நாட்டை ஆக்கிரமித்து பல செல்வங்களை கொள்ளையடித்து சென்றவர்களும் மீண்டும் மீண்டும் பாரத நாட்டின் மீது படையெடுத்து வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இங்கே வாழ்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடமுள்ள ஒற்றுமையும் தைரியமும் எதிர்வினையாற்றக்கூடிய திட்டமும் பறையர்களிடம் இல்லை. பறையர்கள் இன்றும் அதை உள்வாங்கவில்லை. இங்கு பறையர்கள் ஒற்றுமையே இல்லாமல் எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியாது. ஆகவே ஒவ்வொரு பறையரினம் ஒற்றுமையாக வேண்டும். இந்த பறையர் இனம் ஒற்றுமையாகி எதிர்வினை ஆற்றக்கூடாது என்பதற்காகத்தான் போதை பழக்கங்களை பறையர்களுக்கும் பூர்வக்குடி மக்களுக்கும் அறிமுகப்படுத்தி பரத நாட்டிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் மது விற்பனை படு ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டிலை பிடி, ரோட்டிலே குடி, முடிந்தால் வீட்டிலே போயும் குடி. பகலிலே அடிமைத்தனமாக கஷ்டப்பட்டு வேலை செய். சம்பளம் வாங்கியவுடன் மதுபான கடையிலே போய் பாட்டிலை வாங்கி ரோட்டிலே குளித்து வீட்டிலே போகும் முன்பே அறிவிழந்து மதியிழந்து ரோட்டை அளக்கிறான். நாம் யார் என்பதை மறந்து விடுகிறான் பறையன். இந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களைத்தான் முதலில் கைவிட வேண்டும். போதை நமது பாதையை மாற்றி விடுகிறது. ஆகவே என் அன்பான பறையர் சொந்தங்களே, போதைகளை விட்டுவிட்டு நமது தாயும் தந்தையுமாகிய
சிவப்பறையன் பரசக்தியின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவு என்று சொல்லி பறையர்களை ஆன்மீகத்தை விட்டே அகற்றிவிட்டார்கள். நமது ஔவையார் பாட்டி பரப்பாட்டி என்ன சொல்லியிருக்கிறார்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இப்படி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அவர்களுக்கு அவர்களுடைய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இப்படி வரிசையாக செல்லும்போது கடைசியிலே அது போய் சேருகிறது பறைசக்தி பறைசிவனிடம். பறைசக்தி பறைசிவனிடம் நமது வரலாறு போய் தொடும். நமது வரலாறு என்பது யாதெனில், நாம் இன்று எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமது தாயும் தந்தையும் எவ்வாறு வாழ்ந்தார்கள், நமது பாட்டி தாத்தா எவ்வாறு வாழ்ந்தார்கள், இப்படி இந்த வரலாறு இந்த வரிசையில்தான் போய்கொண்டிருக்கும். இதுதான் நமது வரலாறு. ஆகவே நாம் பறையர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் உயர் அறிவு குடி பறையர்கள் என்று மீண்டும் ஆட்சி அதிகாரங்களை கைப்பிடிப்பதற்கு பறையர் இனம் ஒன்றாக வேண்டும், வென்றாக வேண்டும். ஆகவே பறையர் இனமே போதையை விட்டு ஒன்றிணையுங்கள். பறையர் ஒன்றாக வேண்டும், வென்றாக வேண்டும். இவன் பாராளும் பறையர் கழகம். பாராளும் பறையர் கழகம் என்று சொல்லுங்கள். தாழ்வு மனப்பான்மையை வெல்லுங்கள். நன்றி, வணக்கம்.